அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பரணி நட்சத்திரம். ஏன்னா இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏப்ரல் மாத ராசி பலன் நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, பரணி நட்சத்திரமாகவே ஒரு மோர் தென் ஸ்பெஷல். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுட்டு இருக்க ஆட்கள்லாம் யாருன்னா அந்த பரணியாகத்தான் இருப்பார்கள். அவ்வளோ அதிநுட்பமான மதிநுட்பம் பொருந்திய ஆட்கள் நல்ல இடத்துல சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகிறது? சூப்பராக இருக்க போகுது. என்னத்த சொல்ல, என்னதான் ராசிநாதன் வலு இருந்திருந்தாலும் நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்காரு. வேறு ஏதாவது வேணுமா என்ன? அல்டிமேட்டான டைம் பீரியட் தான். பத்தாவதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு கூட்டணி அமைச்சு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் சனி இருக்காரு, புதன் இருக்காரு, ராகு இருக்காரு, வேறு என்ன வேணும்? ஸோ இந்த தடவை சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்தில் பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாண்டி வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் ரெண்டு விதமான இருபது பலன்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது. முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் சூரியனுடைய நகர்வை பொறுத்து வேறு மாதிரியான பலனும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இயங்க போகுது. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பராக இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடரியாக இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே வக்ரமாக இருந்தாலும் கொஞ்சம் நிவர்த்தி ஆகி பத்தாவதுக்கு புதன் வேற வந்து அவருடைய ஆளுமையில் நீச்ச பங்கமாக இருக்கார். ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறைய இடத்துக்கு போயிட்டு வர ட்ராவல் பண்ணுறதை கொடுப்பாரு. புதுசாக ட்ரெஸ் வாங்கலாமா, இல்லை புதுசாக ஏதாவது பொருள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பாரு. முதல் 15 நாட்கள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். இரண்டாவது 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூரியன் உச்சமடைய போகிறார். கொஞ்சம் வந்து தலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத டிப்ரெஷன், கொஞ்சம் தேவையில்லாமல் ஆன்சைட்டி, பரபரப்பாக இருக்கிறது. ஏன்னா இங்கே என்னென்னா நட்சத்திரநாதன் என்ன தான் உச்சமடைஞ்சால் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத ஆன்சைட்டி, ஒரு மாதிரி படபடப்பு, ஏன் இப்படி யோசிக்கிறோன்ற மாதிரி எப்படியே கையெல்லாம் சேர்க்காத ஒரு விஷயத்த பண்ணும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான நிகழ்வுகளாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. நான் திரும்ப சொல்கிற மாதிரி ராசி பலனோ நட்சத்திர பலனோ எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இதான் நடக்க போகுது இந்த மந்த்து. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எப்படி எஸ்கேப் ஆகிக்கிறது, இல்லை இது எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்காடி மட்டும் தான் நம்ம வந்து பலன்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் என்னதான் வந்து நட்பு கிரகங்களுடைய கூட்டணி அமைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நட்சத்திரநாதன் வலுப்பெற்று இருந்தாலுமே அது 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஏப்ரல் மாதம்ன்றதே கொஞ்சம் பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செலவு அதிகரிக்கக்கூடிய மாதம். அது பிள்ளைகளால் கொஞ்சம் ஏதாவது ஒரு செலவு, பிள்ளைங்க அது கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறனால வாங்கி கொடுத்தேன், சின்ன ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனால் ஒழுங்காக வரலன்னு சொல்லி திரும்ப இன்னொரு ஜெராக்ஸ் எடுத்தேன், இதனால் ஒரு சின்ன செலவு. அப்படி எப்படியோ உங்களுக்கு செலவு பண்ணி ஆகணும். பிளானட் ரெடியாக இருக்குது, நீங்களும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த பக்கம் குருவும் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ அதனால் தினி சரியாக போயிடும். இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. முதல் 15-20 நாட்கள் வரைக்குமே அப்படி தான் இருக்குது. அடுத்து ஒரு 10 நாட்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். தலை சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் கண்ணு லைட்டாக ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது அதை பார்த்துக்கோங்க. அப்பாவோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்க்கணும். ராசிநாதன் இங்கே கொஞ்சம் நீச்சத்தன்மையில் இருக்கிறனால கொஞ்சம் படபடப்பு, ஒரு மாதிரி பேசும்போது கொஞ்சம் தடாபுடான்னு பேசிடுறது, அதுக்கப்புறம் போயிட்டு சாரி கேட்குறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை குடும்பத்திலும் உற்றார்வரிடம் ஏற்படுத்தி விடுவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் குடும்பத்தை சொல்லக்கூடிய பிளானட்டே வந்து செவ்வாயும் சூரியனும் தான். ஸோ சூரியனங்கள் உச்சமடைகிறது அப்படின்றது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் பரணி நட்சத்திர பெண்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்ட கொஞ்சம் அப்படியே அமைதியாக போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து டாமன் செரி விளையாட்டுலாம் விளையாடுற மாதிரி ஆகிடும். வந்துடுவ கொஞ்சம் மூடல் அதிகரிக்கக்கூடிய காலமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதை தாண்டியும் 1, 2, 8, 9, 11 தேதிகள்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா டைம் பீரியட் இருக்குது. அந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த டேட் அப்படின்றது ஒரு ஃபேவரான டேட்டாக இருக்குது. ஓகே, அப்படியே தாண்டி வந்தோன்னா ஒரு 15-16 தேதிலாம் தாண்டி சந்திராஷ்டமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. ஸோ 16-17 தேதியெல்லாம் கொஞ்சம் அமைதியாக, ரொம்ப அமைதியாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ சந்திரன் 8ல் இருக்கும்போது அப்படியே குருவோட இதுவும் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பார்வைப்படும் போது கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருக்க வேண்டும்.
ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் வீட்டு அதிபதி வேறு அங்கே போய் உட்காந்து பேச்சு விரயம் அதிகமாகும். 1 மணி நேரம் நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் பக்கத்தில் இருக்கவன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோ நேரம் சொன்னேனே கதர்னேனே அப்படின்ற மாதிரி. அது குடும்பமாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி அதில் புஷ்ஷாக போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கணும். ஸோ கரண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்திரா என்ன பண்ணும் அப்படின்னா, சின்சன் மாதிரி அமைதின்னு இருக்கணும். முதல் 15 நாட்கள் செலவு பண்ணாமல் இருக்கணும். அடுத்த 15 நாட்கள் அமைதியாக இருக்கணும். அவ்வளோதான் இந்த தடவை பரண நட்சத்திரக்காரங்களுக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல நான் ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த இடத்துக்கான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. பரண நட்சத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதம் வந்தாலே சூரியன் உச்சமடையக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் நீங்கள் சீருடை அணிந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ப்ரமோஷன், இல்லை ஏதோ ஒரு பாராட்டு, இல்லை ஏதோ ஒரு கலைக்குள் உள்ளே போகிறது, ஒரு இடத்துக்கு ட்ராவல் போகிறது, ஒரு ரெசார்ட் போகிறது, எல்லாமே நடக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறார். 5ஆம் வீட்டுக்கான முழு காரகத்துவமும் அவங்க இயங்க போகுதுன்ற போது பரண நட்சத்திரக்காரங்க இந்த தடவை ஏதாவது ஒரு குட்டியாக ஷார்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, வாங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இத்ரூண்டு ஒரு நாள் 2 நாள் ட்ரிப் போயிட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகே, என்ன கலர் எனக்கு இந்த மந்த் ஃபேவராக இருக்கும் அப்படின்னா பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. பரண நட்சத்திரக்காரங்க பிங்க் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மந்த் உங்களுக்கான ஒரு குட்டான ஃபேவரை கொண்டு வந்து தரும். நிறைய பேர் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் நிறைய பார்ப்பீங்க. இந்த 555, 444 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்குறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. நிறைய ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் அப்படின்றது உங்களை சுற்றியுமே இருக்கிறது. கொஞ்சம் வீட்டுக்கான பராமரிப்பு, கொஞ்சம் பெட் மாற்றுறது, வேறு ஏதாவது புதுசாக பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது சுகம் சார்ந்த செலவுகள் வருவதற்கான நேரமாக இருக்குது. மேபி சில பேருக்கு உங்களுடைய நட்சத்திரங்கள் தசாபுதிகள் சரியில்லாத பட்சத்தில் அது மருத்துவ செலவாக இருக்கலாம், சுகம் சார்ந்த மருத்துவ செலவு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் சும்மா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீட்டு ஸ்க்ரீன் வாங்குறது, இல்லை பெட் வாங்குறது, பெட் கவர் வாங்குறது, இந்த மாதிரியான சின்ன கொஞ்சம் நம்ம ஹாயாக ஜம்முன்னு இருக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது. ஓகே, நான் யாரை பிடிச்சிக்கணும் இந்த மந்த் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் அஷ்டலட்சுமி வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தடவை ஏப்ரல் மாதம் பரண நட்சத்திரக்காரங்களுக்கு முடியும்னு நினைக்கிறேங்க. வெள்ளிக்கிழமை ஒரு பால் பாயசம் வச்சு நீங்களும் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து, முதல்ல வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் சொன்ன அந்த டாமன்சேரி நிகழ்வுகள்லாம் கம்மியாகும். மற்றபடி பரண நட்சத்திரக்காரங்களுக்கு ஏப்ரலில் 15க்கு மேலே சூப்பராக இருக்குது, கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.